வணக்கம் நண்பர்களே. பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டு இருவரும் கட்சி இரண்டாக பிளவுபடும் அளவுக்கு ஒருவருக்கொருவர் அறிக்கை விட்டு கொண்டிருக்கிற காலம் இது. இந்த நேரத்தில் ஒரு கேவியட் மனு கூட அவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பதாக தகவல் உண்டு. என்ன, எங்களை கேட்காமல் அன்புமணி ராமதாஸ் வழக்கில் எந்த தீர்ப்பும் வழங்கக்கூடாது. அது என்ன வழக்கு? இந்த கட்சி என்னுடையது, பொதுக்குழு நடத்தும் அதிகாரம் எனக்குத்தான் இருக்கிறது என்று அன்புமணி ராமதாஸ் ஒரு கேவியட் இதை எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்துருக்காரு. நாங்கள் தான் கட்சியில் இதை எதிர்த்து தான் இந்த வழக்கு நடக்குது. அவரும் வழக்கு தொடுத்துருக்காரு, அன்புமணி ராமதாஸும் வழக்கு தொடுத்துருக்காரு. அதுக்கு டாக்டர் ராமதாஸ் ஒரு பதில் மனு போட்டிருக்காரு, எங்களை கேட்காம தீர்ப்பு கொடுக்காதீங்கன்னு. அப்போ இந்த ரெண்டு பேரில் யாருக்கு கட்சி அப்படிங்கிறதுல ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் டாக்டர் ராமதாஸ் நேற்று செங்கல்பட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறார், நான் நினைத்திருந்தால் எந்த பதவியையும் அடைந்திருக்க முடியும். இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் குடியரசுத் தலைவர் பதவி கூட எனக்கு கிடைத்திருக்கும். என்ன காரணம் என்றால் மோடி என் மீது அவ்வளோ ஆசையாக இருப்பார், அத்தனை பிரியமாக இருப்பார். நான் மோடி என்னை பார்த்தால் கட்டி அணைத்துக் கொள்வார், அந்த அளவுக்கு நானும் பிரியமானவர் தான். இப்போது கூட ஒரு தமிழர் தானே அங்கே குடியரசுத் தலைவராக வந்திருக்கிறார் என்றால் என்னாலும் முடியும். ஆனால் நான் பதவிக்கு ஆசைப்படுவோன் அல்ல. என்னை பின்பற்றி வருபவர்களை எம்எல்ஏ எம்பி ஆக்கி நான் அழகு பார்ப்பேன். இன்னும் சொல்லப்போனால் ஜிகே மணி கூட எம்எல்ஏவாக இருக்கும்போது சபாநாயகர் கேட்டால் கூட அவர் நிற்க மாட்டார், அப்படி மக்கள் நலனை பற்றி பேசுவார். நான் அனுப்பும் ஆட்கள் அப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு அவர் சொல்ல வர்றார். அதனால் எனக்கு எந்த பதவி மேலேயும் ஆசை இல்லை. இந்த இயக்கம் என்னால் தொடங்கப்பட்டது, என்னால் வெற்றிகரமாக நடத்தி முடிக்க முடியும். என்னுடைய வேலைகளை நான் சிறப்பாக செய்வேன். நான் நினைத்திருந்தால் அடைந்திருக்க வேண்டிய பதவியை கூட நான் அடையவில்லை. காரணம், இந்த குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் பதவி கூட எனக்கு வந்திருக்கும். ஆனாலும் நான் விட்டு கொடுத்தேன். காரணம், எனக்கு பதவி மீது ஆசை இல்லை. ஆனால் இந்த இயக்கத்தை நான் கட்டி பாதுகாப்பு நிற்பேன். இதுதான் அவர் சொல்ல வருவது. அப்போது அன்புமணி ராமதாஸனுடைய முன்னெடுப்புகள் எல்லாம் எந்த இலக்கை நோக்கி செல்கிறது, எந்த இலக்கில் அது தாக்கப்படும் என்பது டாக்டர் ராமதாஸ் கொடுத்திருக்கும் எச்சரிக்கை. இதைத்தான் அன்புமணி ராமதாஸ் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பதிவுகளை பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.